பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரம்யா பாலசுப்ரமணி. பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள் வீடு கட்ட அனுமதி இல்லை. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவால் சோழிங்கநல்லூர் தொகுதி வாழும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என சோழிங்கநல்லூர் தொகுதி குடியிருப்போர் நலசங்கம் வேதனை. சோழிங்கநல்லூர் தொகுதி குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் தலைவர் ராமன், பொதுச் செயலாளர் பார்த்திபன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது: பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கற்களை கொட்டி அமைத்து அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்கு பாதை அமைப்பதாக 2023ஆம் ஆண்டு பத்திரிகையில் வந்த செய்தியை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தென் மண்டலம் தானாகவே முன்வந்து பதிவு செய்த இந்த வழக்கின் தீர்ப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என்றும் அதில் வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்றும் ஆணை பிறப்பித்துள்ளது. எனவே புதிதாக வீடு கட்டவோ பழைய வீடுகளை இடித்து கட்டவோ அனுமதி வழங்கப்பட மாட்டாது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டி உள்ள பெருங்குடி, சீவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், காரப்பாக்கம், பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர், ஜல்லடியான்பேட்டை, பெரும்பாக்கம், மடிப்பாக்கம், வேளச்சேரி போன்ற வருவாய் கிராமங்களை சார்ந்த பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இப்பகுதியில் தகவல் தொடர்பு நுட்ப வளர்ச்சியில் 20 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி பெற்றுள்ளது. வளர்ச்சி பெற்ற இப்பகுதியில் ராஜீவ்காந்தி 200 அடி விரைவு சாலை, பல்லாவரம் ரேடியல் சாலை, வேளச்சேரி தாம்பரம் சாலை ஆகியவை துரைப்பாக்கம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டியே அமைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி சாலையிலும் சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் சாலையிலும் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகிறது. இப்பகுதியில் பெரும்பாலான இடங்கள் முதன்மை குடியிருப்பு பகுதி என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மனை பிரிவுகளாகும். எனவே லட்சக்கணக்கான மக்கள் இப்பகுதியில் வீடு கட்டி குடியிருந்தது வருகின்றது. இந்நிலையில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவால் இப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய சொத்து உரிமையும் வாழும் உரிமையும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைக்குள்ளே வைக்க வேண்டும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும். சதுப்பு நிலத்திற்குள் உள்ளே இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சதுப்பு நில பகுதிகளாக்க வேண்டும். 1 கிலோமீட்டர் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என்ற உத்தரவை வாபஸ் வாங்க வேண்டும். சதுப்பு நிலத்தில் கொட்டப்படும் கழிவுகளை தடுக்க வேண்டும். குறிப்பாக இங்கு மருத்துவ கழிவுகளை கொட்டுவதால் மக்களுக்கு ஆஸ்துமா போன்ற நோய்களால் மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் நிலத்தடி நீர் மாசடைகிறது. அந்த மாசடைந்த நீரை பயன்படுத்துவதால் மக்களுக்கு தோல் சார்ந்த நோய்கள் வருகின்றது. அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்கள் ஒன்று திரண்டி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பிரச்சனையில் தலையிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் என சோழிங்கநல்லூர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் என்றனர். சதுப்பு நிலத்துல குப்பை கொட்டுற பெரிய வளாகத்தை கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. சதுப்பு நிலத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. இது நீண்ட காலமாக அந்த குப்பை கொட்டுவது சுற்றுப்புற சூழலை பாதிக்குது, சுகாதாரத்தை பாதிக்குது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகளுடைய நிலையும் மோசமாகும். அப்போ நாங்கள் தொடர்ந்து போராடுறோம், பொதுமக்கள் திரட்டி அதிகாரிகளோட பேசுகிறோம், போராட்டம் நடத்துகிறோம். குடியிருப்பு சங்கம் சார்பாக அதை அப்புறப்படுத்த நாங்கள் சமூகத்தில் எல்லா அதிகாரிகளும் சமமாக போய் பார்த்து பேசுகிறோம். முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம், அனைத்து துறை அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்கோம், பல்வேறு அரசின் அந்த துறை நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக பார்த்து அவர்களும் விலக்கி பேசியிருக்கோம். இந்த ஆபத்தை அவரும் உணர்ந்து நான் அரசு கவனத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம முதல்ல அரசு செய்ய வேண்டியது அந்த 420 ஏக்கர் குப்பை மட்டை முழுவதும் அப்புறப்படுத்தி அது உண்மையான ஏற்கனவே இருந்த சதுப்பு நிலமாக அதை பராமரித்தால் சுற்று வட்டாரத்தில் தண்ணீர் தேக்கம் என்பதை இருந்தார். அரசு சில நடவடிக்கை எடுத்துக்காங்க, அதை நாங்கள் மறுக்கிறோம். முக்கியமான அந்த உயரத்தை இப்போ உயர்த்தி இருக்காங்க. ஆனால் அது போதாது. சுற்று வட்டாரத்தில் ஏரி முறையாக கடலுக்கு போய் சேர்ந்து முட்டுக்காடுல தேக்கம் ஏற்படுது, கடல் முகத்துவாரம் தேக்கம் ஏற்படுது. அப்போ கடலில் உள்ளதான் வரக்கூடாது ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ 1 வாரம் 10 நாளுக்கு பெருமழையால் அந்த பள்ளிக்கரணை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகள் குறைஞ்சபட்சம் 10 அடி உயரத்தில் தண்ணீர் இருக்க வேண்டியது. 10 நாள் 15 நாள் ஆனாலும் தண்ணீர் வடிவதில்லை. அதுக்கப்புறம் தான் லேசாகும். அப்போ அந்த முகத்துவாரத்தை சீரமைக்கணும்.
அங்க வந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு பம்பிங் பண்ணணும். ஏன்னா கடல் மட்டமும் கிட்டத்தட்ட பக்கிங்காம் கனாலும் முட்டுக்காடுகளும் ஓரளவுக்கு நேரம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது தண்ணீர் வெளியேற்ற முடியல. அப்ப அங்க பம்பிங் ஸ்டேஷன், நிரந்தரமான பம்பிங் ஸ்டேஷன் உருவாக்கி பெரும் வெள்ளம் காலத்தில் நீரை வெளியேற்றுவதால் அந்த சுற்று வட்டார குடியிருப்புகளை பாதுகாக்க முடியும், அந்த வெள்ள அபாயத்திற்கு பாதுகாக்க முடியும் சொல்றோம். இதோட தமிழக அரசு நாம் என்ன கேட்கறோம்னா, இந்த பசுமை தீர்ப்பாயத்தோட தீர்ப்பு முழுமையாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அதை உடனடியாக ரத்து செய்யுங்க. ஏற்கனவே 100 ஆண்டு காலமாக, பல ஆண்டு காலமாக அதில் அரசு கட்டிடங்கள், மத்திய மாநில அரசு கட்டிடங்கள் இருந்து அது வந்து அரசு என்ன நிலைப்பாடுகள் இருந்து நாம் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு வந்து உடனடியாக அந்த குப்பை மட்டையாவது அப்புறப்படுத்தினால் 400 ஏக்கருடைய பரப்பளவு என்பது தண்ணீரை ஏற்படுத்த உதவும். அதை தமிழக அரசும் பணத்துறை செய்யும். நாங்கள் சமீபத்தில் 2003 ரெட்லைன் ஆஃபீஸரை சந்திச்சு பேசணும். அவர் வந்து குப்பை மேடையை நாங்கள் முக்கியமாக அகற்றி வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் டெய்லி 2500 டன் குப்பை கொட்டிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பயோமைனிங்கில் நாங்கள் குப்பை மேட்டை காலி போட்டு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் 2500 டன் மெட்ரிக் அந்த குப்பைகளை அன்றாடம் கொட்டிட்டே இருக்காங்க. அப்போ இது காலி பண்ணுவதும் கொட்டுவதுமாக இருந்தது நிரந்தரம் இல்லை. இன்னும் அதுக்கான விரைந்து நிறைவேற்றிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்டையும் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். இந்த பெட்ல முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம், எல்லா அமைச்சருக்கும் சொந்தமாக கடிதம் கொடுத்திருக்கிறோம், அதிகாரி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் பேசியிருக்கிறோம். அவங்களும் சட்டமன்றத்தில் பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அது பண்ணுவாங்க சொன்னால் அரசியல் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சொன்னால் எனக்கு வேறு வழியே இல்லை. மக்களுக்கு போராட்டத்தை சொன்னால் வேறு எங்களுக்கு வழி இருக்கு. ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து முற்றிலும் பாதிக்கும். அரை கிரவுண்டு வச்சிருக்கிறோம், 1/4 கிரவுண்டு வச்சிருக்கிறோம், அப்பொருளே வாங்க முடியாது சொன்னால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி யோசிப்பாங்க. அவங்க சில பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு 30-40 மாடி அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டுறாங்க, அதுக்கு அனுமதி தராங்க. ஆனால் அரை கிரவுண்டு 1/4 கிரவுண்டு காரணத்துக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டால் அந்த குடும்பங்கள், இதை நம்பி இருக்கிற குடும்பங்கள், ரிட்டையர்ட் ஆனவர்கள், பல விதத்தில் கஷ்டப்பட்டு கிராமப்புறத்திலிருந்து வெளியேறவர்கள், நகரத்திலிருந்து புறநகர் பகுதி நோக்கி வந்தவங்க, ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தில் நம்ம புறநகர் பகுதிக்கு போனால் ஒரு ஆதாரமாக வந்தவங்க, இவங்க வாழ்க்கையெல்லாம் கேள்வி கொடுத்தாங்க. எதிர்காலம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இது ஒரு சீரியஸான விஷயமா தமிழக அரசும் அனைத்து துறை அதிகாரிகளும் கணக்கில் எடுத்து, மத்திய அரசும் இந்த கணக்கில் எடுத்து இந்த பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு மேல தடை விதிக்கணும். இதுக்கு நிரந்தரமான தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வேண்டுகோளை மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். அந்த நீர் ஆதார நடவடிக்கைக்கு உட்பட அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்து புக்கிங் மழுவை உயர்த்தின மாதிரி, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டுக்காடு படகுக்காக இதனத்துக்கு முகத்துவாக சீரமைத்து நிரந்தரமாக தண்ணீர் வெளியேறுவதற்கும் ஒரு உரிய நடக்கும். சமீபத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூட வந்து பார்த்தாரு. அந்த முக்கிய மனுடைய உயர்த்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து நேரடி பார்த்தார். ஆனால் அது மட்டும் போதாது. அதனால மட்டும் தண்ணீர் வடியல. ஏன்னா மேலிருந்து வரக்கூடிய ஏரிகள், ஏராளமான ஏரிகளுடைய தண்ணீர் வந்து இதில் வந்து சதுப்பு நிலத்தில் வந்து சேருது. உங்களுக்கு தெரியும், வேளச்சேரி ராம்நகர் நிரந்தரமாக எப்பவுமே தண்ணீர் தான் இருக்கும் மழைக்காலம். அப்போ அதை நம்பி வந்த குடும்பங்கள் 6 மாசத்துக்கு அந்த ராம்நகருக்குள்ளார குடியிருக்க முடியாது. காது பூரா ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு உட்பட சுற்றுவட்டார மக்களுக்கு கூட காப்பாற்றணும். தண்ணீர் வேகமாக கடலுக்கு தான் போகும். தங்கு தடைந்து கடலுக்கு போனோம். அதுக்கான நடவடிக்கை முகத்துவார பம்பிங் வந்து நிரந்தர ஏற்பாடு பண்ணணும். ஒரு மிக தரமான இருக்குன்னு சொல்லுவாங்க.